ஹாய்! 2 வகையான சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ட்ரஸ்ட் மீ இது இட்லி, தோசை, சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 3 எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஆட் பண்ணால் கலர் மாறிடும். ஸோ பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறதுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கார சட்னிக்கு 4, 5 காஞ்ச மிளகா, தக்காளி 1, சின்ன வெங்காயம் ஒரு 7, 8, பூண்டு இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைன்னா கூட வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ தண்ணி உப்பு ஆட் பண்ணி சைடில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிச்சிக்கலாம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியை அது கூட இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி